நடுவில் ஒரு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாம இருக்குது. எனக்கு வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்கல, இஷ்டமே இல்லை, ஏன் எங்களுக்குள்ள சண்டை நடக்குது, எதனாலனே தெரியாம இருக்குது மாதிரி நிறைய விஷயம். சுக்கிரன் பகவான் ராகுவோட சேர்க்கை ஆகும் போது குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. சரிங்களா? முதல்ல பார்க்கும்போது அது பெரிய விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. டாமினேஷன் அதிகமா பண்ணுவாரு. ஆமா, எப்படின்னா இப்ப நீங்க ஒரு உங்களுடைய வாழ்க்கை துணையிலேயே யாருக்காவது இப்ப செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது, அவங்களுடைய பேச்சுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற பட்டீஸ்வரர் ஊருக்கு அருகில் உடையாளூர் சொல்லி ஒரு ஊர்ல சுக்கிர பகவானுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஸ்தலம் இருக்குது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்துறது, ஒரு குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான எல்லா செயல்பாடும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்தால் மட்டும்தான் செய்யப்பட முடியும். குழந்தைகளுடைய வளர்ப்புல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட கணவன் மனைவி நடுவுல ஒரு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாம இருக்குது. எனக்கு வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்கல, இஷ்டமே இல்லை, ஏன் எங்களுக்குள்ள சண்டை நடக்குது, எதனாலனே தெரியாம இருக்குது மாதிரி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட கணவன் மனைவி பிரச்சனை எதனால ஏற்படுது, எந்த கிரகத்தை பாதிப்புனால ஏற்படுது? ஒரு சிலர் சொல்லுவாங்க, பாத்தீங்களா இவங்க குடும்பத்துக்கு மட்டும் சண்டையே வராதா, இவங்க 2 பேர் மட்டும் எப்படி சண்டையே இல்லாம நல்லா இருக்காங்க, ஏன் நம்மளுக்கு மட்டும் எப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாம நிறைய குழம்பி போயிருப்பாங்க நிறைய பேர். அப்படின்னா அந்த நல்லா இருக்கிற உங்களுக்கு என்ன மாதிரியான கிரகம் நடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தாலும் வெளியில தெரியாம இருக்கு, ஒற்றுமையா இருக்குங்கிறத பத்தியும், சண்டை பிரிஞ்சு போயிட்டாங்க, இந்த சண்டை எங்களுக்கு அடுத்து வரவே கூடாது, அப்படியே சண்டை வந்தாலும் உடனே நாங்க பேசிடணும், பிரிதலுக்கு உண்டான எந்த விவகாரத்தை அந்த மாதிரி எந்த விஷயமும் போக கூடாது, இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பாத்திரலாம். இதுல கடைசியில என்னென்ன பரிகாரம் பண்ணா, என்ன வழிபாடு பண்ணா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம தொடர்ச்சியா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல் வீடியோவா பாத்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பா கணவன் மனைவியோட பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையா வாழ்றதுக்கு உண்டான வழி கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கணவன் மனைவி நம்ம எந்த பாவகத்தை சொல்லி பார்ப்போம்? கணவன் மனைவி குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குடும்பம் சொன்னா நம்ம 2ஆம் பாவகத்தை பார்ப்போம். இது கணவன் மனைவின்னு சொல்லி பார்க்கும்போது 7ஆம் பாவகத்தை பார்க்கணும். அதாவது உங்களது லக்னத்துல இருந்து 7ஆம் பாவகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 7ஆம் பாவகம் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, சுபத்தன்மை பெற்றிருக்காங்க, நல்ல ஒரு சுப கிரகங்களோட இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒற்றுமை அதிகமா இருக்கும். எந்தவித சண்டை வந்தாலுமே அது சண்டைன்னு சொல்லி ஒரு புரிதல் தன்மை வரக்குள்ளேயுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா பேசிடுவாங்க. அதனால எல்லாமே ஒரு பாசிட்டிவாவே இருக்கும். இது அந்த 7ஆம் பாவகத்தோட ஒரு பாவ கிரகம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். மெயினா நம்ம என்ன சொல்றோன்னே புரிஞ்சுக்காத தன்மையோட சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். இது உங்களுக்கு 7ஆம் பாவக அதிபதி நல்ல இடத்துல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது ஒரு சுக்கிரன் பகவான் 2ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்தில் இருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே சுக்கிரன் பகவான் ஒரு நல்ல நிலையில இருக்காங்க, ஒரு சுபத்தன்மையோட இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு நல்ல கிரகத்தோட இருக்காங்க அப்படிங்கும் போது இவங்களுக்குள்ள லவ்வும் அட்ராக்ஷனும் இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன மாதிரியானா, எது சொன்னாலும் ஓகே, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்குள்ளேயே உள்ள ஒரு புரிதல் தன்மை அதிகமாவே இருக்கும். இதுதான் மெயினா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது இது சுக்கிரன் பகவான் நீசத்துல இருக்காரு அல்லது மறைவு ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதாவது நம்ம ஒரு விஷயம் சொன்னா அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறது, நம்ம சொல்றத கேட்கறதே கிடையாது. நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு பிரச்சனை, அதை வச்சு ஏதாவது ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கு. நம்ம வாயை திறந்தாலே நம்ம என்ன நல்லது பேசினாலே சண்டையில போய் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தை சுக்கிரன் பகவான் நீசத்துல இருந்தாருன்னா கொடுக்கிறார். இது சுக்கிரன் பகவான் ராகுவோட சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை கொடுக்கிறாரு. என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்காங்க, இல்லைன்னா ஒரு லவர்ஸ் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கரெக்ட் தானா, நம்ம தேர்ந்தெடுத்த காதல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரிதானா அப்படின்னு திருமணத்திற்கு பிறகு சுக்கிரன் பகவான் ராகுவோட சேர்க்கை ஆகும் போது குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. சரிங்களா? முதல்ல பார்க்கும்போது அது பெரிய விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. திருமணமாகி கொஞ்ச நாள் ஆரம்பிச்சனேவும் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரம் என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு குழப்பத்தை அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த குழப்பத்தை நம்ம சரிதர பேசி தீர்க்காத பட்சத்துல பெரிய இஷ்யூ ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. ஏன்னா ராகு பகவான் என்ன பண்ணுவாரு, தான் பெரிய ஆளு, தன்னை விட பெரிய ஆள் யாரும்
யாருமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு பிடிவாத குணத்தையும் ஒரு கோப குணத்தையும் கொடுக்கக்கூடிய பர்சன் தான் நம்ம ராகு பகவான். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அமைதியா விலகி போறதே நல்லது. சரிங்களா? ரெண்டாவது ரொம்ப முக்கியமா அடுத்து நம்ம பார்க்க போறது, சரி ராகுவோட சேர்ந்தா பிரச்சனை கொடுக்காரு, அப்புறம் எந்த கிரகத்தோட சேர்ந்ததா நல்லது இருக்கு மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுக்கிரன் பகவான் சனி பகவானோட சேர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சூப்பரான ஒரு என்ன சொன்னா மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அருமையான கணவன் மனைவி வாழ்க்கை இவங்க வாழ்வாங்க. அதாவது நீங்க எதையுமே வாய்ட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நீங்க நினைச்சாலே உங்களுடைய வாழ்க்கை துணை அதை புரிந்து கொண்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பர்சனா தான் கண்டிப்பா இருப்பாங்க. யாருன்னா சுக்கிரனோட சனி பகவான் சேர்ந்தது. ஓகேங்களா? இதே இது செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னா எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டாமினேஷன் அதிகமா பண்ணுவாரு. ஆமா, எப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு உங்களுடைய வாழ்க்கை துணையிலேயே யாருக்காவது இப்படி செவ்வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவங்களுடைய பேச்சுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்படின்னா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ உன்னால இது கூட செய்ய முடியாதா, உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாமினேட் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாவும் எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க தான் எல்லாம் பண்ணணும், நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன், எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்களோ அதை மட்டும் தான் செய்வேன், என்னால இந்த வேலை எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களையும் டாமினேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்றோம்னா, இதே இது செவ்வாய் பகவான் வந்து சனியோட சேர்ந்து இருக்காரு, செவ்வாய் பகவான் சனியோட சேர்ந்து இருக்கும் போது ஒரு சண்டை, எனி டைம் சண்டை, அடிக்கடி சண்டை நடக்கும். என்னப்பா இப்பதான் நல்லா பேசிக்கிட்டு அதுக்குள்ளயுமா சண்டை, ஜென்ரலா உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிக்கிருப்பாங்க கணவன் மனைவி இருவரும். திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டதுனால இல்ல நார்மலா ஒரு பேச்சுனாலேயும் சண்டை. எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு பெர்சன் யாரா இருப்பாங்க, அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருப்பாங்க அல்லது பார்வை பார்த்திருப்பாங்கன்னு சொல்லி. இதே இது செவ்வாய் பகவான் வந்து ஒரு நல்ல சுபத்தன்மையோட இருக்கிறாரு, நல்ல பாவகரை பாக்குறாரு, நல்ல கிரகங்களோட இணைவோடு இருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ப்ரொடக்ஷனோட இருப்பாங்க, ரொம்ப ப்ரொடக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப பாதுகாப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை. அதே மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி, அந்த கணவன் மனைவி உறவை காப்பாத்துறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாங்க. ஓகே, நீ என்னன்னாலும் பேசிட்டு போங்க, கோபத்துல பேசுறப்பா சரி நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுமையா ஒரு விஷயத்தை எடுத்து கூறுவதற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பர்சன் யாருன்னா செவ்வாய் வந்து நல்ல சுபத்தன்மை பெற்றிருக்கும் போது, நல்ல ஒரு இடத்துல இருக்கிற போதும், நல்ல கிரகங்களோட இணைவு இருக்கும் போதும் கண்டிப்பா அந்த சம்பவம் நடக்கும். ஓகே, இதே வந்து சனி பகவான் 7ஆம் பாவத்துல இருக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும், சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் தாமதமாகும். ஏற்கனவும் ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தாலும் சரி, இல்ல பேச்சுவார்த்தைனால சண்டைனால பிரிஞ்சு இருக்கிறதுனாலும் சரி, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மறுபடியும் அவங்க சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் தாமதமாக்கிட்டே இருக்கும். இதே இது சந்திரன் பகவான் வந்து உறுதியா இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஒரு சுபத்தன்மையோட இருக்கிறாரு, சுபப்பார்வை பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் எமோஷனலான ஒரு பாண்டிங்க கொடுக்குறாரு. நீங்க தான் என் உயிர், நீங்க இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீங்க இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுல உள்ள ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அவங்க சந்திர பகவான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ என்னனாலும் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது உடம்பு கும்பலினாலும் சரி, இவங்களால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. அவங்களுக்காக என்ன விரதம் இருக்குது, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாத அளவு இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போறது, தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, கஷ்டப்படுறது எல்லாமே சந்திர பகவான் நிலைத்தன்மையோட இருக்கும்போது கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. இது சந்திரன் பகவான் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கும் போதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, இன்செக்யூரிட்டியை கொடுக்குறாரு, கன்ஃபியூஷனை கொடுத்து இன்செக்யூரிட்டி கொடுக்காது. அதாவது சந்திரன் ராகு சேர்க்கை இவங்களுக்கு என்ன ஒரு குழப்பத்தை கொடுக்குதுன்னா, ராகு சும்மாவே குழப்பத்தை கொடுக்குறவரு, பிடிவாதம் கோவத்தை கொடுக்குறவரு, இதுல சந்திரனோட சேரும் போது அதாவது இவங்களுக்கு ஒரு வேலை என்னை பிடிக்கலையோ, வேற யாரும் நம்மளை விட்டுட்டு வேற யார்ட்டையும் போயிருவாங்களா, நம்மள வேண்டான்னு சொல்லிடுவாங்க, நம்மள அவாய்ட் பண்ணிடுவாங்க, இவங்களுக்கு நம்ம பொருத்தமில்லை நினைக்கிறாங்களோன்னு சொல்லி இவங்களாவேவும் யோசிச்சு ஒரு மன நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையை இவங்க ஏற்படுத்திடுவாங்க. ராகு பகவான் தனியா வந்தாலே ஒரு பிரச்சனை, பதட்டம் இருக்கும். இதே இது சந்திரனோட கணவன் மனைவிக்குள்ள ஜாதகத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை அமைச்சு கொடுத்துருவாரு. இதே இது கேது பகவான் 7ஆம் பாவத்துல இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, பற்றற்ற தன்மையை கொடுக்குறாரு. எனக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில வந்து எனக்கு இஷ்டமே இல்லை, எனக்கு வந்து தாம்பத்தியத்துல இஷ்டமே இல்லை, என்னைய வந்து நான் வந்து
கோவில் குளம்னு சொல்லி சுத்தணும்னு ஆசைப்படுறேன், சன்னியாசியா ஆன்மீக வழியில போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றவங்களுக்கு கேது வந்து 7ஆம் பாவகத்துல இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்க மைண்ட் அளவுல அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கள முடிஞ்ச அளவு மேக்சிமம் அவங்க திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு மனநிலையில இருப்பாங்க. அவங்க மைண்டே அப்படித்தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு திருமணம் நடக்கும்போது அவங்களுடைய மைண்டு திருமணத்திற்கு அப்புறமும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து அவங்களுக்கு இல்ல எனக்கு திருமண வாழ்க்கை இஷ்டமே இல்ல, எனக்கு வந்து ஆன்மீகத்துல போகணும் சன்னியாசமா போகணுங்கிற ஒரு மைண்ட் தாட், இன்னொன்னு வீட்டுக்கே வராம வெளியூர்ல வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கேது பகவான் வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே, இப்ப வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தா அட்ராக்ஷன் கொடுப்பாரு. ஆனா அது வந்து நிலைத்தன்மையோட இருக்க மாட்டாரு. தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஆனா என்ன அதோட நிலைத்தன்மை குறையும். ஒரு கணவன் மனைவி கூடிய ஒரு ஒற்றுமையும் ஒரு சந்தோஷத்தையும் குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை தான் அந்த இடத்துல ஏற்படும். இப்ப நிறைய விஷயங்கள் கிரகத்தின் அடிப்படையில பிரச்சனையா இருக்கு. இது என்ன மாதிரியான வழிபாடு பண்ணா பிரச்சனை இல்லாம இருக்கும் அல்லது கணவன் மனைவி உள்ள பிரச்சனை கொஞ்சம் குறைன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல 7ல வந்து சுக்கிரன் வந்து நீச பகை பெற்றிருக்காங்க, மறைவு ஸ்தானத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க இல்லைன்னா விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற பட்டீஸ்வரர் ஊருக்கு அருகில் உடையாளூர்னு சொல்லி ஒரு ஊர்ல சுக்கிர பகவானுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அங்க உள்ள பரிகார பூஜை நீங்க அங்க போனாலேயும் அவங்களே சொல்லிடுவாங்க சரிங்களா. அந்த பரிகார பூஜை சுக்கிர பகவானுக்குன்னு இருக்கு, போய் பண்ணிட்டு கணவன் மனைவி இருவரும் மனதார வழிபாடு பண்ணிட்டு வாங்களேன். அதாவது இப்ப நீங்க பிரிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கணவனோ மனைவியோ ஒருத்தர் மட்டும் போனாலும் ஒன்னும் பரவாயில்ல, நீங்க அந்த பிரச்சனை சரியாகி மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். இது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல 12 ராசிகள்ல ஏதேனும் ஒரு ராசியில எந்த ராசினாலும் எடுத்துக்கோங்களேன், அந்த ராசியில சூரிய பகவானும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு நிச்சயமா இவங்களோட வாழ்க்கையில தனியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது அந்த பெண் தனியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது விவகாரத்து கேஸ் இல்ல விவகாரத்தினால ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி அலைஞ்சு இல்லது இந்த பஞ்சாயத்தை வச்சே பிரிச்சு விடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம திருமண தடை, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் நடக்கும். கண்டிப்பா சூரியன் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணும் அப்படின்னா, மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கிற பூந்தோட்டத்துக்கு அருகில் ருத்ரகங்கை, அதாவது கொத்தவாசல் பெரிய கோவில் இருக்கு, அந்த கோவில்ல போய் பரிகாரம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு தூரம் சரி அங்க பக்கத்துல உள்ளவங்க போகலாம், இல்ல ரொம்ப தூரம் இருக்கு எங்களால போக முடியல அப்படின்னா திருச்சி பக்கத்துல திருவனைக்காவல்ல உள்ள அதாவது தனி சன்னதியாவே வீரபத்ரர் இருக்காரு. அந்த வீரபத்ரருக்கு செவ்வாய்க்கிழமை தூரம் வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. ஒரு தனியா இருக்கிற பிரச்சனை வந்தாலும் சரி இல்ல திருமண தடை எதுனாலும் இதுல வந்து நிவர்த்தி ஆகிடும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டுமே வந்து நார்மலா பொதுவா சொன்ன விஷயம் இல்ல. நம்மளுடைய அலுவலகத்துக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனைன்னு சொல்லி வந்தவங்க கிட்ட நம்ம சொன்ன வழிபாட அவங்க அதை கேட்டு அதன்படி நடந்துகிட்டு மறுபடியும் சேர்ந்திருக்காங்க. அதை வைத்துதான் இப்ப உங்கள்ட்ட சொல்றது. நிச்சயமா இந்த வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்றது மூலமா நிச்சயமா கணவன் மனைவி ஒற்றுமை மேலும் இருக்கும். மேலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து உங்கள் வாழ்க்கை இன்பமயமாக வாழ கடவுளின் ஆசீர்வாதத்துடன் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.